அனைவருக்கும் வணக்கம். மே மாதம் 3ஆம் திகதி சனிக்கிழமை உங்கள் அனைவரையும் காலை பொழுதில் சந்திப்பதில் மகிழ்ச்சி. இன்றைய தினமும் நமது டிவியின் மறுபக்கம் நிகழ்ச்சியில் நமது டிவி செய்தி அறைக்கு கிடைத்திருக்கக்கூடிய நாளேடுகளின் முதற் பக்கங்களில் பிரசுரமாகி இருக்கக்கூடிய பிரதான தலைப்புச் செய்தி உள்ளிட்ட ஏனைய செய்திகள் தொடர்பிலும் ஆராய்வதற்கு நாங்கள் தயாராக இருக்கின்றோம். அந்த வகையில் தினக்குரல் பத்திரிகையின் பிரதான தலைப்புச் செய்தியாக இந்தியாவில் உள்ள ஈழ அகதிகளின் காணிகளை அபகரிக்க திட்டம் அனுமதிக்க முடியாது எம்.ஏ. சுமந்திரன் என்ற செய்தியானது புலம்பெயர் உறவுகள் தங்கள் காணிகளை பாதுகாக்க முன்வாருங்கள் என்ற உப தலைப்புடன் யாழ் தினக்குரலின் பிரதான தலைப்புச் செய்தியாக அமைந்திருக்கின்றது. அதே போல முன்னாள் அமைச்சர்கள் செய்த பாரிய ஊழல்கள் விரைவில் விசாரணை என்ற தகவலும், பிரசாரம் இன்று நள்ளிரவுடன் முடிவு என்ற செய்தியும், கடவுச்சீட்டு வழங்கல் மட்டுப்பாடு, ஓய்வு பெற்ற இராணுவத்தினர் முல்லையில் புதையல் தோண்டிய போது கைது என்ற செய்தியும் இன்றைய யாழ் தினக்குரல் பத்திரிகையின் முதற் பக்கத்தில் பிரசுரமாகி இருக்கின்றது. அதே போல தமிழ் தேசியத்தின் வலிமையை உள்ளூராட்சி சபை தேர்தலில் தமிழ் மக்கள் காண்பிக்க வேண்டும் என்ற செய்தியும், புலிகளிடமிருந்து கைப்பற்றிய தங்கம் மத்திய வங்கிக்கு என்ற செய்தியும், போர் முடிந்து 16 ஆண்டுகள் கடந்தும் உயிர்களுக்கு அச்சுறுத்தலாக காணப்படும் கன்னிவெடிகள் என்ற செய்தியானது பிரதமர் அரிணி அமரசூரியவின் நிழற்படத்துடன் இன்றைய யாழ் தினக்குரல் பத்திரிகையின் முதற் பக்கத்தில் செய்தி பிரசுரமாக இருக்கின்றது. அதே போல தமிழர்களின் தலைவிதியை தீர்மானிக்க போகும் தேர்தல் கஜேந்திரகுமார் எம்பி என்ற செய்தியும், 8-9ஆம் திகதிகளில் பாராளுமன்ற சபை அமர்வு என்ற தகவலும், பத்திரிகை சுதந்திர தரவரிசை இலங்கைக்கு 139வது இடம் என்ற செய்தியும் இன்றைய யாழ் தினக்குரல் பத்திரிகையின் முதற் பக்க செய்திகளாக பிரசுரமாக இருக்கின்றன. அதே போல வலம்புரி பத்திரிகையின் பிரதான தலைப்புச் செய்தியாக புலிகளிடமிருந்து கைப்பற்றப்பட்ட பொதுமக்களின் தங்கம் வெள்ளி பதில் போலீஸ் மா அதிபரிடம் கையளிப்போ அடையாளம் காட்டி பெற்றுக்கொள்ளலாம் என்ற தகவல் இன்றைய வலம்புரி பத்திரிகையின் பிரதான தலைப்புச் செய்தியாக இடம் பிடித்திருக்கின்றது. இதனை தவிர நல்லை ஆதீன குரு முதல்வருக்கு பலரும் நேரில் வந்து அஞ்சலி என்ற செய்தியானது நல்லை ஆதீன குரு முதல்வரின் நிழற்படத்துடன் பிரசுரமாகி இருக்கின்றது. அதே போல சுவாமிகளின் திருவுடல் அக்னியுடன் சங்கமம் என்ற செய்தியும் முதற் பக்கத்தில் பிரசுரமாகி இருக்கின்றது. முல்லையில் புதையல் தோண்டிய 5 கைது என்ற செய்தியும், 13 லட்சம் பெறுமதியான போதைப் பொருளுடன் வேட்பாளர் கைது என்ற தகவலும், பாம்பு தீண்டியதில் குடும்ப பெண் காயம், தனது குழந்தைகள் மேலிருந்த பாம்பை கையால் எரிந்த வேலை விபரீதம் என்ற தகவலும் இன்றைய வலம்புரி பத்திரிகையின் முதற் பக்கத்தில் பிரசுரமாக இருக்கின்றன. அதே போல தந்தை செல்வா வழியில் பயணித்தால் இலங்கை தமிழரசு கட்சியுடன் இணைந்து பயணிக்க தயார், கஜேந்திரகுமார் பொன்னம்பலம் தெரிவிப்பு என்ற தகவலும், 6ஆம் திகதி மதுக்கடைகளுக்கு பூட்டு என்ற செய்தியும், வாக்கு வேட்டைக்காக இனவாதத்தை கையில் எடுத்துள்ள தமிழ் அரசியல்வாதிகள் அமைச்சர் சந்திரசேகரர் என்ற தகவலும், வடக்கு கிழக்கில் கன்னிவெடிகளை அகற்றல் தேசியத்தின் தேவை பிரதமர் என்ற செய்தியும் இன்றைய வலம்புரி பத்திரிகையின் முதற் பக்க செய்திகளாக பிரசுரமாக இருக்கின்றன. அதே போல உதயன் பத்திரிகையின் பிரதான தலைப்புச் செய்தியாக உள்ளூராட்சி தேர்தல் இன்று நள்ளிரவுடன் பரப்புரைகள் நிறைவு என்ற செய்தியானது பிரதான தலைப்புச் செய்தியாக கட்டமிடப்பட்டு பிரசுரமாக இருக்கின்றது உதயன் பத்திரிகையில். அதே போல ஐதேகாவும் பெரமுனவும் மீளெழுச்சி என்ற செய்தியும், மே 8-9ஆம் திகதிகளில் நாடாளுமன்றம் கூடும் என்ற செய்தியும், முறைப்பாடு 400+ என்ற செய்தியும், தெள்ளிப்பளை மருத்துவமனையில் நேற்று பணிப்புறக்கணிப்பு போர் என்ற தகவலும், தமிழின எதிர்காலத்தை தீர்மானிக்கும் தேர்தல் என்ற செய்தியானது பாராளுமன்ற உறுப்பினர் ராசமாணிக்கம் சாணக்கியன் நிழற்படத்துடன் இன்றைய உதயன் பத்திரிகையின் முதற் பக்கத்தில் செய்தி பிரசுரமாக இருக்கின்றது. பிரதி தேர்தல் ஆணையாளராக சசீலன் நியமனம் என்ற செய்தியானது யாழ் மாவட்டத்துக்கான பிரதி தேர்தல் ஆணையாளராக சசீலன் நியமிக்கப்பட்டமைக்கான நிழற்படத்துடன் பிரசுரமாக இருக்கின்றது. அதே போல வியட்நாமுக்கு இன்று பயணமாகின்றார் அனுர என்ற செய்தியும், புலிகளின் தங்கம் அரசிடம் ஒப்படைப்பு என்ற செய்தியும், நெல்லை ஆதீன குரு முதல்வர் நேற்று தீயுடன் சங்கமம் என்ற செய்தியும், இனவாத பரப்புரையில் தமிழ் அரசியல்வாதிகள் அமைச்சர் சந்திரசேகர் குற்றச்சாட்டு என்ற தகவலும்,
சகல பேரினவாத கட்சிகளையும் அடியோடு புறக்கணிக்க வேண்டும். கஜேந்திரகுமார் எம்பி தெரிவிப்பு என்ற தகவலும் இன்றைய உதயன் பத்திரிகையின் முதற்பக்க செய்திகளாக பிரசுரமாக இருக்கின்றன. ஆகவே இவைதான் இன்றைய நமது டிவி செய்தி அறைக்கு கிடைத்திருக்கக்கூடிய பத்திரிகைகளின் முதற்பக்க செய்திகளாக காணப்படுகின்றது. அதே போல எதிர்வரும் 6ஆம் திகதி உள்ளூராட்சி மன்ற தேர்தல் நாடளாவிய ரீதியில் நடைபெற இருக்கின்றது. இதில் பல கட்சிகள் போட்டியிடுகின்றன. அதற்கமைய தேர்தல் நடைமுறைகளுக்கு அமைய இன்று நள்ளிரவுடன் அமைதி காலம் பிரகடனப்படுத்தப்பட இருக்கின்றது. நள்ளிரவு 12 மணிக்கு பின்னர் எவ்விதமான தேர்தல் பிரசார நடவடிக்கைகளிலும் கட்சிகளோ அல்லது வேட்பாளர்களோ ஈடுபட முடியாது. அதே போல சுயேட்சை வேட்பாளர்களும் தங்களுடைய பிரசார நடவடிக்கைகளில் ஈடுபட முடியாது. ஆகவே இன்று நள்ளிரவுடன் அமைதி காலம் பிரகடனப்படுத்தப்பட இருக்கின்றது. அதே போல 6ஆம் திகதி தேர்தல் என்பதன் காரணமாக 5ஆம் திகதி வாக்களிப்பு நிலையங்களாக பயன்படுத்த இருக்கக்கூடிய அனைத்து பாடசாலைகளிலும் வாக்குச்சாவடிகளை நிறுவும் நடவடிக்கைகள் முன்னெடுக்கப்படும் எனவும் அறிவிக்கப்பட்டிருக்கின்றது. அதே போல ஏனைய சில தேசிய நடவடிக்கைகள் மட்டுப்படுத்தப்பட்டிருக்கின்றன. குறிப்பாக கடவுச்சீட்டு விநியோகம், அதே போல வாகன அனுமதி, சாரதி அனுமதி பத்திரத்துக்கான விநியோகம் உள்ளிட்ட பல சேவைகள் மட்டுப்படுத்தப்பட்டிருப்பதாக அந்தந்த நிறுவன தலைவர்கள் அறிவித்திருக்கிறார்கள். அது மாத்திரமின்றி நாடளாவிய ரீதியில் தேவையான பாதுகாப்பு நடவடிக்கைகள் முன்னெடுக்கப்பட்டிருப்பதாக போலீஸ் திணைக்களம் அறிவித்திருக்கின்றது. இந்த பின்னணியில் எதிர்வரும் 6ஆம் திகதி உள்ளூராட்சி மன்ற தேர்தல் நடைபெற இருக்கின்றது. குறிப்பாக வடக்கு கிழக்கை பொறுத்தவரையில் இது ஒரு முக்கியமான தேர்தல் என வடக்கு கிழக்கு அரசியல்வாதிகள் தெரிவித்திருக்கின்றனர். ஏற்கனவே பாராளுமன்ற தேர்தல், அதே போல ஜனாதிபதி தேர்தலில் தேசிய கட்சிக்கு தமிழ் மக்கள் வாக்களித்திருக்கின்ற நிலையில் இம்முறை நடைபெற இருக்கின்ற இந்த உள்ளூராட்சி மன்றத்தில் தமிழ் மக்களை பிரதிநிதித்துவப்படுத்தும் தமிழ் கட்சிகளுக்கு வாக்களிக்க வேண்டும் என தமிழ் அரசியல்வாதிகள் ஏகோபித்த குரலில் தெரிவித்த வண்ணம் இருக்கின்றனர். ஆகவே இவ்வளவு பரப்புரைகளும் இன்று நள்ளிரவுடன் நிறைவடைய இருக்கின்றமையும் குறிப்பிடத்தக்கது. மற்றும் ஒரு மறுபக்கம் நிகழ்ச்சியில் சந்திப்போம். வணக்கம்.